Choice filling, one of the most important part of Tamil Nadu Engineering Admission 2024. 2024 மட்டும் இல்லை எல்லா இயர்ஸ்லையுமே ரொம்ப முக்கியமான ஸ்டெப் எதுனா இந்த சாய்ஸ் ஃபில்லிங் தான். இங்கே தான் ஆக்சுவலாக நீங்கள் என்ன காலேஜஸ்லாம் செலக்ட் பண்ண போகிறீங்க, என்ன கோர்சஸ்லாம் செலக்ட் பண்ண போகிறீங்க, அண்ட் என்ன காலேஜ் என்ன கோர்ஸ் உங்களுக்கு அலாட் ஆக போகுது அப்படிங்கிற எல்லா ஸ்டெப்புமே இங்கே தான் நீங்கள் வந்துட்டு பண்ணுவீங்க அண்ட் நடக்க போகுது. அப்படின்னா அது எவ்வளோ முக்கியமான ப்ராசஸ் இல்லையா? ஸோ நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஐ நோ இது ரொம்ப லேட்டுன்னு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் இந்த டைமில் கொடுக்கறது தான் எனக்கு என்னமோ கரெக்டாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு இதை பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னா யூ ஆர் வெல்கம் டு ஸ்கிப் திஸ் வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் வேணும்னா ஸ்கிப் பண்ணிட்டு போய்க்கோங்க, பார்க்கணுன்னு தோணுச்சுனாலும் பார்த்துக்கோங்க. சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். இன்பிட்வீன் நான் அந்த டவுட்ஸை வந்துட்டு கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோவில். அண்ட் பிஃபோர் கெட்டிங் இன்டு தட், இதை நான் சொல்லியே ஆகணும். Is this the first time you are visiting this channel? Then welcome to the channel. This is me, Aravind. கரண்டாக என்னோட ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் டிகிரியை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. Cover up my scars, flip the handlebars, crashing in my car, wake up in a bar. இப்போ ஸ்க்ரீனில் விசிபிளாக இருக்க இந்த பிடிஎஃப் வச்சு தான் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இந்த பிடிஎஃப் வந்துட்டு ஒரு டெமோ மாதிரி டிஎன்ஏவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அவங்களே வந்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங்காக போஸ்ட் பண்ண ஒரு பிடிஎஃப் தான் இது. அண்ட் நான் இதை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லிங்க் பண்ணுறேன். இதோட லிங்க்கை நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒன்ஸ் அகைன் வந்துட்டு அதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு இந்த வீடியோ பார்க்க வேண்டாம், நான் வந்துட்டு டேரெக்டாக பிடிஎஃபை பார்த்து எனக்கு புரிஞ்சிடும் அப்படின்னா ஜஸ்ட் யூ கேன் டவுன்லோட் இட் இந்த டிஸ்கிரிப்ஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் பேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2020, அதாவது 2020 நடந்த கவுன்சிலிங்கோட சாய்ஸ் ஃபில்லிங் பிடிஎஃப் தான் இது. இதை வச்சு தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இதில். ஸோ நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாம். ஓகே, இந்த ஸ்லைடில் ஃபஸ்ட்டு இருக்க பாயிண்ட் வந்துட்டு அது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இனிஷியல் டெபாசிட் பற்றி போட்டிருக்காங்க. கீழே இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா the சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் கவுன்சிலிங் ப்ராசஸ் will be conducted in 4 rounds, அதாவது 4 ரவுண்டாக நடக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட் அதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அண்ட் கீழே நெக்ஸ்ட் ஸ்லைடில் கீழே பார்த்தோன்னா the applicant has to log in into the TNE portal by using their login ID and password. நிறைய பேருக்கு இந்த லாகின் ப்ரொசீஜர்லேயே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். அப்படிலாம் ஒரு கன்ஃபியூஷனும் இருக்க தேவை. ஜஸ்ட் ஒரு இமெயில் ஐடி, ஒரு நம்பர் இருந்தால் போதும், ஃபோன் நம்பர் இருந்தால் போதும். நீங்கள் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான யூனிக் ஐடி க்ரியேட் ஆகிடும். தென் ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்துட்டு அந்த பாஸ்வேர்ட் அண்ட் இமெயில் ஐடியை யூஸ் பண்ணி லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு வரும்போதும் ரேங்க் லிஸ்ட் பப்ளிகேஷன்லேருந்து ரேண்டம் நம்பர்லேருந்து ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் கவுன்சிலிங் நடக்கிற வரைக்கும் அந்த இமெயில் ஐடி அந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெப் 1, பேமெண்ட் ஆஃப் இனிஷியல் டெபாசிட். The process of choice entry starts with payment of initial deposit. Once you make the required payment, you are eligible for the choice entry. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணணும்னா நீங்கள் அந்த இனிஷியல் டெபாசிட் அமௌண்ட்டை கட்டணும். ஃபார் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த கேட்டகரிக்கு 5,000 ருபீஸும், அண்ட் ஃபார் எஸ்சி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரிக்கு 1,000 ருபீஸும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்துட்டு டிடியா அவங்க கொடுத்துருக்க பேமெண்ட் கேட்வேல டிடியா வந்துட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு டிஎன்ஏவோட அஃபிஷியல் சைட்டை வந்துட்டு ஒரு பிக்சர் மாதிரி போட்டிருக்காங்க. இதை நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். லைக் இந்த ஓவர்வியூ ஆஃப் கவுன்சிலிங் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன், அப்லோட் சர்டிஃபிகேட் எல்லாமே சைடில் வந்துட்டு டிக் ஆகிருக்கு இல்லையா? இது எல்லாமே ஆல்ரெடி வந்துட்டு முடிஞ்ச விஷயம். இப்போ இந்த 6th மட்டும் உங்களுக்கு ப்ராக்ரஸில் இருக்குது, அதாவது கவுன்சிலிங் ஃபார் ஸ்பெஷல் ரிசர்வேஷன். அதாவது இந்த ஸ்லைடில் இருக்க ஸ்டூடெண்ட், ஆக்சுவலாக இந்த லைவ் டெமோ கிரியேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி பர்சன். அதனால தான் வந்துட்டு அவங்களுக்கு அந்த கவுன்சிலிங் ஃபார் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வந்துட்டு ப்ரோக்ரஸில் இருக்குது. இதுவே நீங்கள் வந்துட்டு ஜென்ரல் கவுன்சிலிங்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு அது இருக்காது, டேரெக்டாக ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு மூவ் ஆயிருப்பீங்க. 7th போட்டிருக்கு இல்லையா இங்கே, அங்கே வந்துட்டு உங்களுக்கு இன் ப்ரோக்ரஸில் இருக்கும். அண்ட் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா, நீங்கள் இங்கே வந்து தான் சாய்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இந்த வெப்சைட்டை வந்துட்டு லாகின் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அப்போ புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆகலாம். இந்த ஸ்லைடில் பார்த்தோன்னா நமக்கு அந்த அப்ளிகண்ட்டோட நேம், மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அவ்வளோ வந்திருக்கு. நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். லைக் உங்கள் நேம், உங்கள் கம்யூனிட்டி அண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனா இல்லை டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டா அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் எக்ஸ் சர்வீஸ், உங்களோட ஜென்ரல் ரேங்க் அண்ட் கம்யூனிட்டி ரேங்க், ஸ்போர்ட்ஸ் மார்க். ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது அப்ளிகபிள் ஆச்சுன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மார்க் இருக்கும், அப்படி இல்லைன்னா இருக்காது. இதுதான் ஜஸ்ட் வந்துட்டு உங்களோட ஒரு யூசர் இன்ஃபோ மாதிரின்னு வச்சுக்கலாம். இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் கேட்வே கொடுத்துருக்காங்க. இங்கே கனரா, இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க் இதை கிளிக் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். அடுத்த நெக்ஸ்ட் ஸ்லைடில் அது சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கான ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருக்காங்க. இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக. அண்ட் ஸ்டெப் 2 வந்துட்டு என்னன்னா ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் ஆடிங் சாய்ஸஸ். அதாவது உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் டேட் வந்துட்டு ஓப்பன் ஆன உடனே முதல் நாளில் 24 ஹவர்ஸும் செகண்ட் டேல 5 PM வரையும் வந்துட்டு உங்களுக்கு இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். நீங்கள் அதுக்கு முன்னாடி வேணுனாலும் லாக் பண்ணிக்கலாம்.
ஒன்ஸ் உங்களோட லிஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ஃபைனலைஸ் ஆகிடுச்சுன்னா. அண்ட் நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்னன்னா, நான் வந்துட்டு ஒரு காலேஜுக்கு மேலே கொடுக்கலாமா ப்ரோ சாய்ஸ் ஃபில்லிங்கில் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. கொடுக்கலாம், சாய்ஸ் ஃபில்லிங் அதுதான். நீங்கள் எவ்வளோ காலேஜஸ் வேணால் கொடுக்கலாம். அப்படி இருக்கும்போது தான் வந்துட்டு உங்களுக்கு காலேஜே கிடைக்கும். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்குள்ளார 3 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் ஆஃப் சாய்ஸஸ். நீங்கள் அந்த 2 டேஸ்க்குள்ளார உங்களுக்கு ப்ரிஃபர்ட் பண்ண காலேஜஸ் அண்ட் அந்த காலேஜஸில் இருக்க கோர்சஸ் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதை வந்துட்டு அந்த செகண்ட் டே வந்துட்டு 5 PM நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அண்ட் கன்ஃபர்மேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். அது நீங்கள் உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை முடிச்ச வாட்டி உங்கள் ப்ரிஃபர்டு காலேஜஸ் அண்ட் கோர்சஸ்லாம் செலக்ட் பண்ணி ஒரு லிஸ்ட் போட்டு லாக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்திருக்கும். அதாவது நீங்கள் கொடுத்துருந்த லிஸ்ட்டில் இருந்து ஒரு காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகி உங்களுக்கு வந்துட்டு வந்திருக்கும். அதை நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதான் வந்துட்டு இந்த கன்ஃபர்மேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். அண்ட் இதுக்கும் சேம் 2 days கொடுத்துருக்காங்க. செகண்ட் டேல 5 PM வரைக்கும் அதே டைம் தான். அண்ட் த தேர்ட் ஸ்டெப் இஸ் ஃபைனல் அலாட்மெண்ட் அண்ட் டவுன்லோடிங் த பிரிண்ட் ஆஃப் ஃபைனல் அலாட்மெண்ட். அதாவது நீங்கள் அலாட் ஆன காலேஜை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு அதையே டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். லைக் அந்த அலாட்மெண்ட்டை வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் ஆஃப் சாய்ஸஸ்குள்ளார 3 ஸ்டேஜஸ் வருது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா ஃபில்லிங் ஆஃப் சாய்ஸஸ். அதாவது நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற காலேஜஸ் அண்ட் அந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ்லாம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அதை நீங்கள் ஒரு லிஸ்ட்டாக ரெடி பண்ணி வந்துட்டு போடுற மாதிரி இருக்கும். அந்த லிஸ்ட்டை லாக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 days வரையும் டைம் இருக்கும். ஃபர்ஸ்ட் டேல 24 hours. அந்த 24 ஹவர்ஸில் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு செகண்ட் டேல 5 PM, அதாவது செகண்ட் டே ஈவினிங் 5 PM வரையும் உங்களுக்கு டைம் இருக்கும் நீங்கள் லாக் பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளார நீங்கள் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் மாறுதுன்னா நீங்கள் வந்துட்டு அந்த லிஸ்ட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் யுவர் மூட். 5 PM வந்துட்டு கிராஸ் ஆகிடுச்சுன்னா உங்களால் வந்துட்டு அகைன் வந்துட்டு அந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்னன்னா, உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆனோடனே உங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே வந்துட்டு ஓப்பன் சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ்னு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு புதுசாக ஒரு பட்டன் மாதிரி வந்து கிரியேட் ஆகும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகும். சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். செலக்ட் கோர்சஸ் ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ். அதாவது நீங்கள் காலேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ்லாம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கேண்டிடேட்ஸ் கேன் செலக்ட் ஆஸ் மெனி சாய்ஸஸ் ஆஸ் தே நீட், நோ லிமிட். இந்த கொஸ்டின் வந்து நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அதாவது எனக்கு ஏதாவது லிமிட் இருக்கா ப்ரோ, நான் ஒரு காலேஜ் ஒரு கோர்ஸ் தான் சூஸ் பண்ண முடியுமா, இல்லை நிறைய கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு இங்கே இருக்குது. நீங்கள் எவ்வளோ காலேஜஸ் வேணால் செலக்ட் பண்ணலாம், அதில் எத்தனை கோர்சஸ் வேணால் நீங்கள் கொடுக்கலாம். அதுலேருந்து ஒன்று தான் உங்களுக்கு ஃபைனலாக அலர்ட் ஆகி வரும். கமிங் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட், ஆல் செலக்ஷன் அண்ட் சேஞ்சஸ் ஆர் ஆட்டோ சேவ்ட். அதாவது நீங்கள் எங்கேயுமே மேனுவலாக போய் ஒவ்வொரு டைமும் சேவ் பண்ண தேவையில்ல, அதுவே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு சேஞ்ச் பண்ணும்போதும் சரி, ஒவ்வொரு கோர்ஸை வந்துட்டு செலக்ட் பண்ணும்போதும் சரி. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் courses with zero availability in OC and candidates community can't be selected. Okay, and use filters to narrow down your searches. அதாவது நீங்கள் உங்கள் காலேஜை செலக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் ஈஸியாக சில ஃபில்டர்ஸ்லாம் இருக்குது, அதை அப்ளை பண்ணியே சர்ச் பண்ணிக்கலாம். அகைன் நீங்கள் வந்துட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது அந்த காலேஜ் லிஸ்ட் ரெடி பண்ண போகிறீங்களா, அதை வந்துட்டு நீங்கள் ஈஸியாக ஃபில்டர் பண்ணிக்கலாம். எதை வச்சுலாம், காலேஜ் நேம் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம், காலேஜ் கோடை வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம், பிரான்ச் நேம் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம், அண்ட் டிஸ்ட்ரிக்டை வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம், காலேஜோட கேட்டகரியை வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் பண்ணலாம். ஸோ இதுதான் ஆக்சுவலான ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ். நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறது இப்படி தான் இருக்கும். இதை வந்துட்டு ஜூம் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு விசிபிளாக இருக்க இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் தான் நீங்கள் ஆக்சுவலாக சாய்ஸ் ஃபில் பண்ண போகிற ஒரு ஏரியாவே. இங்கே வந்துட்டு ஃபில்டர் காலேஜஸ்னு போட்டு காலேஜ் நேம் கொடுத்துருக்காங்க இல்லையா, நீங்கள் இந்த ஃபீல்டில் வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு காலேஜோட நேமை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா அந்த காலேஜ் வந்துடும். காலேஜ் பை கோடுன்னு இருக்கா, கோடை கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். பிரான்ச் நேம் கொடுத்துட்டு நீங்கள் காலேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட், கேட்டகரி இதான் இருக்குது இங்கே இருக்கு இல்லையா. அண்ட் கிளியர் ஆல் ஃபில்டர்ஸ், நீங்கள் இந்த ஃபில்டர்ஸ் வந்துட்டு கிளியர் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிண்டி காலேஜ் சர்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் என்ன காலேஜ் நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அந்த காலேஜ் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் காலேஜ் கோட் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த லிஸ்டிங் அப்படியே நீங்கள் ஃபில் பண்ண உங்களுக்கு அந்த லிஸ்ட் ரெடி ஆகிட்டே வரும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரீஆர்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கு வரேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ காலேஜ் கோடு தான் அகைன் கொடுத்துருக்காங்க, அது எப்படி டீட்டெயிலாக வருங்கிற மாதிரி. அண்ட் பிரான்ச் நேம் யூஸ் பண்ணி எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் வேணுமோ அந்த டிபார்ட்மெண்ட் நேம் இங்கே சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்துட்டு இருக்கும். அப்படியே நீங்கள் ஒவ்வொன்றும் செலக்ட் பண்ண உங்களுக்கு இந்த காலேஜ் கோட், காலேஜ் நேமில் வந்துட்டு அந்த காலேஜும் அந்த கோர்ஸும் ஆட் ஆகிட்டே வரும். அதை நீங்கள் ஒன்ஸ் அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் கடைசியாக ரீஆர்டர் பண்ணி உங்களுக்கு எந்த ப்ரிஃபரன்ஸில் வேணுமோ அந்த ப்ரிஃபரன்ஸில் கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் அகைன் வந்துட்டு டிஸ்ட்ரிக்டை எப்படி யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணுறதுங்கிறது காமிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள் சென்னை கொடுத்துருக்காங்க, சென்னையிலேருந்து செலக்ட் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட் வந்துட்டு கேட்டகரி வச்சு பிரிச்சிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எய்டடா, செல்ஃப் ஃபினான்சிங்கா, யூனிவர்சிட்டி, அட்டானமஸா, உமன்ஸ் காலேஜா, இந்த மாதிரி வந்துட்டு சில ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க கேட்டகரிங்கிறதுக்குள்ளார. சாய்ஸ் ஃபில்லிங் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னு சொல்லி ஒரு ஸ்லைட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யூ கேன் ஆட் எனி நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் டு லிஸ்ட் ஆஃப் சாய்ஸஸ்.
அகைன் நீங்கள் அதே தான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் எவ்வளோ சாய்ஸஸ் வேணால் ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங் நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரேங்க் அண்ட் கம்யூனிட்டி வந்து ஒத்து போகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அது அப்படி தான் இருக்கும், நீங்கள் அப்படி தான் செலக்ட் பண்ணுற மாதிரி தான் அது செட் பண்ணியே வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. சாய்ஸ் ஃபில்லிங் ரீஆர்டர் பேஜ், த கேண்டிடேட் ஸ்கேன், உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆட் மோர் சாய்ஸஸ், எவ்வளோ சாய்ஸஸ் வேணால் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்ன ஆக்ஷன்லாம் உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களால் வந்துட்டு சாய்ஸ் வந்துட்டு அப்பில் மூவ் பண்ணிக்க முடியும், டவுன் பண்ணிக்க முடியும், அண்ட் டெலிட். ஒரு சாய்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அந்த சாய்ஸ் வந்துட்டு டெலிட் பண்ணிக்க முடியும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஒரு சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணிட்டீங்க, உங்களுக்கு கீழே இருக்க காலேஜ், அதாவது 4ஆவதாக இருக்க காலேஜ் ஃபர்ஸ்ட்டு கொண்டு போகணும், 4ஆவதாக இருக்க கோர்ஸை ஃபர்ஸ்ட்டு கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அதை மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறத உங்களுக்கு வந்து கீழே கொண்டு வரணும், 3ஆக மாற்றணும், இல்லை 5ஆக மாற்றணும் அப்படின்னா அதையுமே வந்துட்டு நீங்கள் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த காலேஜ் வந்துட்டு எனக்கு தேவையே இல்லை, இந்த கோர்ஸ் வந்துட்டு எனக்கு தேவையே இல்லைன்னா அதையுமே நீங்கள் கிரியேட் பண்ண லிஸ்ட்டில் வந்து டெலிட் பண்ணிக்கிற ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அதுவும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு எந்த ஆப்ஷன் எங்கே வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்போயே தெரிஞ்சிடும் நீங்கள் ஃபில் பண்ணும் போதே. அண்ட் இங்கே இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நீங்கள் இந்த ரீஆர்டர் மை சாய்ஸஸ்ன்னு இருக்கு இல்லையா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி உங்கள் காலேஜ் நேம் கோர்சஸ்லாம் கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டே வருவீங்க. இங்கே எல்லாமே வந்துட்டு ஃபில் ஆகிட்டே வரும் அந்த கீழே இருக்க லிஸ்ட்டில். தென் ஃபைனலாக நீங்கள் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரீஆர்டர் மை சாய்ஸஸ்குள்ளே கிளிக் பண்ணி உள்ள வந்து நீங்கள் வந்துட்டு ரீஆர்டர் பண்ணிக்கலாம் உங்கள் ப்ரிஃபரன்ஸை. அண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரீஆர்டர் மை சாய்ஸஸ் கிளிக் பண்ணி உள்ள வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இது ஃபர்ஸ்ட்லேயே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு பிளாங்காக இருக்குது. இந்த அப்வர்ட், அதாவது அப் ஏரோ இருக்கு இல்லையா, அது வந்துட்டு டிசேபிள்டாக இருக்குது. ஸோ இது கீழே போயினா கீழே மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு பாருங்கள் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் வேறு ஒரு காலேஜ் இருக்குது, ஸோ இதை நீங்கள் முன்னாடி மூவ் பண்ணனா இந்த அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா முன்னாடி மூவ் ஆயிரும், டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டவுன் ஆயிரும். அண்ட் இந்த கார்பேஜ் ஸ்கேன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷனே வந்துட்டு டெலிட் ஆகிடும். அதாவது இந்த காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த கோர்ஸும் அந்த காலேஜும் அந்த லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் ஆயிடும். அதை தான் காமிச்சிருக்காங்க. இங்கே மூவ் அப்கான இதை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சாய்ஸ் வந்துட்டு மேலே போக போகுது. ஸோ அதை தான் வந்துட்டு இங்கே இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு மூவ் டவுன் காமிச்சிருக்காங்க, தென் ரிமூவ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அண்ட் அகைன் கிளிக் ட்ராக் த ஆப்ஷன் நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி அதை ட்ராக் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் அப்படியே வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் ப்ரிஃபரன்ஸை. ஒன்ஸ் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது, இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ப்ரிஃபரன்ஸையும் மாற்ற போகிறதில்ல, இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு லாக் மை சாய்ஸஸ் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம். பட் பிஃபோர் தட் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றுக்கு ஒரு 5 டைம்ஸ் செக் பண்ணிக்கோங்க, எல்லா காலேஜஸும் கொடுத்துட்டோமா, எல்லா காலேஜில் நமக்கு தேவையான கோர்சஸ்லாம் செலக்ட் பண்ணிட்டோமா அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதை நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப உங்களால் வந்துட்டு ரீஆர்டரோ பண்ண முடியாது. ஸோ கவனமாக எல்லாத்தையும் பார்த்துட்டு லாக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டே 5 PM வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அதுவே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். அந்த டைம் வரையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, நீங்கள் லாக் பண்ணும்போது உங்கள் கொடுத்துருந்த ஃபோனுக்கு இல்லைனா அந்த இமெயிலுக்கு வந்துட்டு இந்த 6 digit OTP போகும். அதை நீங்கள் போட்டிங்கன்னா தான் லாக் ஆகும். இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காகன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரியும் இருக்கும். லைக் இப்போ நீங்கள் இதை பண்ணிட்டீங்கன்னா உங்களால் நெக்ஸ்ட் வந்துட்டு மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டி ரிமைண்டராகவும் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த OTP ப்ராசஸ் வச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டுக்கு மூவ் ஆகலாம். அண்ட் ஸ்டெப் 4 டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அண்ட் கன்ஃபர்மேஷன் ஆஃப் த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். நெக்ஸ்ட் டே 5 PM வரையும் உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்கும்னா, நீங்கள் கொடுத்த ப்ரிஃபரன்ஸ்ல இருந்து ஒரு காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகி அந்த காலேஜ் வந்துட்டு உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டாக வந்திருக்கும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷனோட அது வந்துட்டு இருக்கும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் அலாட்மெண்ட் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகி நீங்கள் டேரெக்டாக காலேஜை விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பாசிபிலிட்டிஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், இங்கே மொத்தம் 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இஃப் த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இஸ் அலாட்டட், நீங்கள் கொடுத்த முதல் இதே வந்துட்டு செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல்ல என்ன பண்ணிக்கலாம்னா அக்செப்ட் பண்ணிட்டு அந்த கரண்ட் அலாட்மெண்ட் வந்துட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். செகண்ட் என்னன்னா, நீங்கள் டிக்ளைன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்துட்டு மூவ் ஆயிக்கலாம். தேர்ட் என்னன்னா, இதையும் நீங்க டிக்ளைன் பண்ணிட்டு கவுன்சிலிங்ல இருந்தே குவிட் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க கொடுத்துட்டு போய்க்கலாம். இதுதான் நீங்க கொடுத்த ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் சாய்ஸே உங்களுக்கு அலர்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த 3 ஆப்ஷன் தான் இருக்கு. ஓகே, உங்களுக்கு இங்கே கீழே எப்படி அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. லைக் இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் த கரண்ட் அலாட்மெண்ட். இதை நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணி இங்கே சைடில் வந்து சப்மிட் இருக்கு இல்லையா, இந்த சப்மிட்டை கிளிக் பண்ணி இது பண்ணிக்கலாம். அண்ட் ஒன்ஸ் வந்துட்டு இது உங்களுக்கு ஃபைனல் ஆயிரும். இதுக்கப்புறம் உங்களால் மாற்ற முடியாது. If the allotted choice is any choice other than the first choice. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் சாய்ஸ் தவிர செகண்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு காலேஜ் அலாட் ஆயிருந்ததுன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சேம் நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு இந்த அலாட்மெண்ட்டே நீங்க வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நான் இந்த காலேஜை வச்சுக்கிறேன் அண்ட் அப்வர்ட்ல எனக்கு ஏதாவது காலேஜ் இருந்ததுன்னா இந்த அப்வர்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கிடைக்கல, மற்ற ஏதாவது இன்பிட்வீன் காலேஜஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்க வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு நீங்க அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா மற்ற காலேஜஸ்ல, அதாவது நீங்க முன்னாடி ப்ரிஃபரன்ஸ்ல கொடுத்துருப்பீங்க இல்லையா, அதுல ஏதாவது காலேஜ் இருக்கு, வேற யாராவது வந்துட்டு அந்த காலேஜ்ல அலர்ட் ஆனவங்க வேணான்னு சொல்லி குவிட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா there is a possibility to get that college. ஸோ இந்த ஆப்ஷனுமே நீங்க தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் என்னன்னா, நீங்க இந்த ஆஃபரை டிக்ளைன் பண்ணிட்டு அப்வர்ட் மூவ்மெண்ட் பண்ற மாதிரி எனக்கு இந்த வேணாம்,
நான் மேலே இருக்க காலேஜஸில் ஏதாவது வந்துட்டு கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பீங்க. இது வந்துட்டு நாட் அட்வைசபிள். அதாவது நீங்கள் இப்போ இருக்க உங்கள் கையில் இருக்க ஆப்ஷனும் வேணான்னு சொல்லிட்டு மேலே பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. மேலேயும் எதுவும் கிடைக்கலன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிடுவீங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு டேஞ்சர், ரெட் ஃபிளாக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஃபோர்த்தும் கிட்டத்தட்ட அதே தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபிஃப்த் என்னன்னா சேம் இந்த ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டியில் இருந்த லாஸ்ட் ஆப்ஷன் தான். நான் அதாவது இந்த ஆஃபரே வந்துட்டு டிக்ளைன் பண்ணிட்டு நான் கவுன்சிலிங்ல இருந்தே குவிட் ஆகிக்கிறேன் அப்படிங்கிறதான் இந்த லாஸ்ட் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் பண்ணிக்கலாம். அகைன் இது எப்படி பண்ணணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் செலக்ட் பண்ணி எந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணுமோ, லைக் ஐ அக்செப்ட் த கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுக்குறேன் அந்த மாதிரி இருந்தாலும் கொடுத்துக்கலாம், இல்லை டிக்ளைன் பண்ணுறதுனாலும் கொடுத்துக்கலாம். அகைன் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிக்கணும். அண்ட் தேர்ட் ஒன், இஃப் நோ சாய்ஸ் இஸ் அலாட்டட், ஆப்ஷன்ஸ் என்னென்னா இஃப் அலாட்டட் இன் அப்வர்ட் மூவ்மெண்ட் ஐ கன்ஃபார்ம், இஃப் நாட் அலாட்டட் இன் அப்வர்ட் மூவ்மெண்ட்ஸ் ஐ வில் மூவ் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங். கொடுத்த ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு காலேஜுமே அலாட் ஆகலை, நான் டேரெக்டாக அப்வர்ட் மூவ்மெண்ட்டை யூஸ் பண்ணி நான் கொடுத்த காலேஜில் ஏதாவது சீட் இருந்தேன்னா எனக்கு அலக்கிட் ஆகுதான் செக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு மூவ் ஆயிருவீங்க. செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா நீங்கள் அப்வர்ட் மூவ்மெண்ட்டே கொடுக்காம டேரெக்டாக அடுத்த ரவுண்டுக்கு மூவ் ஆகிக்கலாம். தேர்ட், இஃப் நோ சாய்ஸஸ் அலாட்டட், அதாவது நீங்கள் கொடுத்த ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டில் இருந்து ஒரு காலேஜ் கூட உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுத்து நீங்கள் கொடுத்த ப்ரிஃபரன்ஸில் ஏதாவது சீட் இருக்கா எனக்கு கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் அதில் வந்து கிடைச்சதுன்னா ஓகே நான் அதை வச்சுக்கிறேன், அப்படி இல்லைன்னா நான் வந்துட்டு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்துட்டு மூவ் ஆகிக்கிறேன் கவுன்சிலிங்கில் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. செகண்ட் என்னன்னா நான் டேரெக்டாக வந்துட்டு அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுக்காம நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு மூவ் ஆகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐ குவிட் கவுன்சிலிங் அண்ட் நான் இந்த கவுன்சிலிங் விட்டு வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அகைன் இதுக்கும் அந்த ஆப்ஷன் எப்படி சூஸ் பண்ணுறதுங்கிறது காமிச்சிருக்காங்க. பெனிஃபிட்ஸ் ஆஃப் அப்வர்ட் மூவ்மெண்ட், நான் ஆல்ரெடி சொன்னது இதே தான், அப்வர்ட் மூவ்மெண்ட் பற்றி பேசியிருப்பேன். லைக் அதை தான் இங்கே ஸ்லைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கைஸ், சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்தவரையும் எனக்கு தெரியும் ஒவ்வொரு டைமும் ஒரு புது டவுட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் எல்லாத்தையுமே கீழே கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள். நான் அந்த டவுட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சீக்கிரமாக ஆன்சர் ரெடி பண்ணி ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணிடுறேன். இருக்க எல்லா டவுட்டும் கேட்டுருங்க இந்த ஒரு வீடியோக்கு கிடையே. அண்ட் ஸ்டெப் 5 என்னன்னா ஃபைனல் அலாட்மெண்ட் வந்துட்டு உங்கள் கைக்கு வந்துடும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். அதாவது எந்த காலேஜ் எந்த கோர்ஸ் உங்களுக்கு செலக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் உங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும். உங்களோட ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் இருக்கும். டவுன்லோட் நவ் அப்படின்ற ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வந்துட்டு டவுன்லோட் ஆயிரும். நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். ஃபைனல் அலாட்மெண்ட் ஆர்டர் சாம்பிள் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டூடெண்ட்டோடது. லைக் இப்படி தான் இருக்கும். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோலையுமே என்னோட நான் போஸ்ட் பண்ணி வச்சிருந்திருப்பேன். ஸோ இப்படி தான் வந்துட்டு உங்களோட ஃபைனல் அலாட்மெண்ட் இருக்கும். நீங்கள் வேணும்னா பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அகைன் நான் வந்துட்டு சொல்கிறேன், இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா டவுன்லோட் பண்ணி ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நோட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் உங்கள் சிஸ்டமையோ இல்லை நீங்கள் அந்த போர்ட்டலை விட்டு வெளியே போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் லாக் அவுட் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் கீப் திஸ் இன் யுவர் மைண்ட். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் விசிட் www.tneaonline.org. டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.